सकलजनानन्दने वृन्दावने नन्दनन्दनाश्चरित हरिचन्दनो मन्तार पारिजातादिमालादर कोमलादर पीताम्बर सिञ्चितमणिनूपुरो मधुरमुरलीगानतत्परो मनसि च कोटिसुन्दरशरीरो महिलामण्डलचित्तचोर सुकुमार कुमार परिवार कुन्तर धनश्चन्द्रवदनो गोपालो गोपीलोलो गोपीजन சல்லாபகிருதாபிலாஷச்சார. சகல ஜனங்களுக்கும் ஆனந்தத்தை தரும் பிருந்தாவனத்தில் சந்தன சர்ச்சிதனாயும் மந்தாரம் பாரிஜாத்தம் முதலிய மலர்களை அணிந்தவனாயும் கோமலாதரனும் பீதாம்பரதாரியும் கால்சலங்கை ஒலிக்க நடப்பவனும் இனிய வேணுகானம் செய்பவனும் கோட்டி மன்மதனுக்கு நிகரான திருமேனி உடையவனும் பெண்மணிகளின் உள்ளத்தை கவர்பவனும் ஆயச்சிறுவர்களுடன் கூடியவனும் சுகுமாரனும் முத்து போன்ற பல்வரிசை உடையவனும் சந்திரன் போன்ற முகம் உடையவனும் கோபி ரமணனுமான கோபாலன் கோபிகைகளுடன் சல்லாபம் செய்யும் ஆசையுடன் சஞ்சரித்தான். சித்ரா சம்பகவல்லிகா ச லலிதா நீலா விஷாகா ததா பத்மா பத்மமுகி ச ஹேமலதிகா கீதா ததா நிர்மலா अन्या गोपकुमारिकाश्च सहिता श्रीराधया सादरं विक्रेतुं दधिदुग्धतक्रनवनीत अन्यावहन्त्यो ययुः. அப்போது சித்ரா, சம்பகவல்லி, லலிதா, நீலா, விஷாகா, பத்மம் போன்ற முகமுள்ள பத்மா, ஹேமலதா, கீதா, நிர்மலா முதலிய மற்றும் பல கோபகுமாரிகள் ஸ்ரீராதையுடன் கூட தயிர் பால் விற்க வேண்டி கண்ணனை பார்க்கும் ஆர்வத்துடன் சென்று கொண்டு இருந்தனர். நானா புஷ்பபலான்விதை பரிவ்ருத்தே விருக்ஷை நிகுஞ்சைஸ்ததா கூஜத் கோகிலகேகிகீர நிகரைர் பிருங்கைश्च झङ्खारिभिः गच्छन्त्यो यमुना तटे तत इतः कृष्णं च लीलामयं पश्यन्त्यो युयुरुत्सुका पतिहरेर् ஆலிங்கனே சும்பனே. பலவிதமான கொடிகளாலும் மரங்களாலும் நிகுஞ்சங்களாலும் சூழப்பட்டதும் குயில் கிளி மயில் கூவுகின்றதும் வண்டு ரீங்காரம் செய்வதும் ஆன யமுனா தீரத்தில் இங்கும் அங்கும் அலைபவர்களும் ஆகி லீலாமயமான கண்ணனை பார்க்க வேண்டி அவன் செய்யும் ஆலிங்கனம் சும்பனம் இவைகளில் விருப்பம் உடையவர்களாய் இவர்கள் வழி நடந்தனர். தாவதா ஜக்முர் மத்யே மார்காமவருத்தவர்த்மா ஸ்ரீதாமா கரதிருத வேத்ரோ பத்ரோ கோபார்பக வருதபோ வருதபோ ததிபாண்டபர்ஜனச்சார்ஜுன சௌர்ய பிரசஸ்தோ தேவப்ரஸ்த சபல சுபலோ ததிநவநீத திருஷ்ணஸ்தோக கிருஷ்ண பிரஹசனசீலோ மதுமங்கல சான்யே கோகுல பாலகாக. வழியை தடுத்து கொண்டு ஸ்ரீதாமாவும் கையில் பிரம்புடன் பத்ரனும் ஆயச்சிறுவர்களின் தலைவனான வரூதபனும் தயிர் சட்டியை உடைக்கும் அர்ஜுனனும் திருடுவதில் புகழ்பெற்ற தேவப்பிரஸ்தனும் சபல ஸ்வபாவமுள்ள சூபாலனும் தயிர் வெண்ணையில் ஆசையுள்ள ஸ்தோக கிருஷ்ணனும் விகடம் செய்வதில் வல்லவனான மதுமங்கலனும் மற்ற ஆயச்சிறுவர்களும் அங்கு வந்தனர். மத்தியே மார்கமுபாகதா விரஜசுதா கிருஷ்ணாக்ஞயா கோபிகா ருந்தந்தோ ததி துக்த தக்ரநவநீத தீனி கவ்யானி தே யாச்சந்தே பதி கோகுலஸ்ய கமன தேயம் கரம் யச்சதே யக்ரோஷந்தி ஹசந்தி பாண்டமபிதோ கிருஹ்ணந்தி தாவந்தி ச.
கண்ணனின் ஆக்ஞையால் அங்கு வந்த சிறுவர்கள் வழியில் கோபிகைகளை பிடித்து நிறுத்திக் கொண்டு, இந்த பாதையில் தயிர் விற்க போவதால் சுங்கான் வரி கொடுத்து விட்டுத்தான் போக வேண்டும் என்று சொல்லி அதற்கான தயிரோ பாலோ வெண்ணையோ தர வேண்டும் என்று வம்பு செய்து தயிர் சட்டிகளையும் பால் சட்டிகளையும் பிடுங்கி குடங்களையும் பிடுங்கி சிரித்து கொண்டு இருந்தனர். நேயம் கோகுலவர்தனி நனு பிருஹத் சானோரியம் பத்ததிஹி யுஷ்மாபிக் கலு தேயமத்ர விபினே கோசாரணாத் கிஞ்சன இத்தம் கோகுல கன்யகாதிபிரபிதஹ சந்தர்ஜிதான் வீக்ஷ்யதான் தாஸ்யாமீதி வதன் ஹசன்னு பகதோ நந்தாத்மஜஸ் சுந்தரஹா. இது ஒன்றும் கோகுல பாதை இல்லை, இது பர்சானாவின் எல்லைதான். இங்கு மாடு மேய்ப்பதால் நீங்கள்தான் எங்களுக்கு வரி செலுத்த வேண்டும் என்று கோபிகைகள் வாதாடுவதை பார்த்து, இதோ நான் தரேன் என்று சொல்லிக்கொண்டே மந்தஹாச சுந்தரனான நந்தகுமாரன் அங்கு வந்தான். கிருத்வா கோபகுமார காஸ்து சஹசா கும்பான் பலா லீலயா பீத்வா தக்ரமதோ நிபாத்ய கலஷான் பூமௌ பபஞ்சுஸ்ததா பிராத்தஸ்தாத பிதாமஹேதி லலனா தூரஸ்திதான் பாந்தவான் க்ரோஷந்தி ஸ்ம ததா நனானி பிததே ஹஸ்தேன நந்தாத்மஜஹா. சிறுவர்கள் சிறுமிகளின் கையில் இருந்து பிடுங்கி கலயத்துடன் தயிர் பால் வெண்ணெய் குடித்துவிட்டு கலயங்களை கீழே போட்டு உடைத்தனர். அப்பா, அண்ணா, தாத்தா, யாராவது வாங்கோல என்று கூச்சலிடும் சிறுமிகளின் வாயை பொத்தி நந்தகுமாரன் சும்பனம் செய்து விட்டான். ராதாயாம் கலசம் பிதாய சஹசா தம் வாஞ்சயித்வா வனே தாவந்த்யாம் அனுகத்ய நந்ததனயோ வேணீம் கிருஹீத்வா பலாத் ஆலிங்யாபி சுசும்பதாஷ்ச சரசம் தஸ்யா சகிர் மாதவோ மித்யா கோபயுதா யயுஸ்வநிலயம் சானந்தமாபீரிகா. கலசத்தை கையில் ஒலித்து எடுத்துக்கொண்டு ராதை நிகுஞ்சத்தில் நுழைந்து விடவே அவளை பின்தொடர்ந்து கண்ணன் பின்னலை பிடித்து இழுத்து ஒரு சும்பனம் கொடுத்து விட்டான். அவ்வாறே அவளது சகிகளையும் ஆலிங்கனம் செய்து முத்தாடினான். அவர்கள் கண்ணனிடம் பொய்க்கோபம் காட்டி ஆனால் மனதில் மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பினர். इति श्रीकृष्णप्रेमि महाप्रभुना विरचिते श्रीराधिकाविलासे धानकेलिवर्णनं नाम नवमोल्लासः।